ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பெண்டிங் ப்ளவுஸை எப்படி நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையுமே முடித்து எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் வர ப்ளவுஸையுமே நம்ம எப்படி எல்லாத்தையுமே முடித்து வைக்கணும். அப்போ கஸ்டமர் ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது முடித்து வச்சுருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட்டை வாங்குற மாதிரி பார்த்துக்கணும் இல்லையா. நமக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ளவுஸை கொஞ்சம் லேட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு மத்தியில் நம்ம கரெக்டாக துணி கொடுக்குறோம் அப்படின்றதே மாற செய்யும். அது நிறைய பேர் இப்போ எதுக்கோசம் டைலரை மாற்றுறாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட அவங்க கேட்குற டைமில் துணி கொடுக்க முடியாத காரணத்தினால தான் கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட கொடுத்தா துணி லேட் ஆகுது, நம்ம வேற ஒருத்தங்கிட்ட நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது என்ன அப்படின்னா நம்ம லேட்டாக கொடுக்கறது மூலியமாக தான் இப்படி நடக்குது. அதுக்கு நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணணும் அப்படின்றதுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றதுமே உங்ககிட்ட சொல்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறது மூலிமா நீங்களுமே ஒரு ஒரு மணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுமே பார்க்கலாம். நான் இந்த மாதிரி இருக்கிற பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு அர்ஜென்ட் துணி அப்படின்னு வரும்போது நமக்கு பெண்டிங் ப்ளவுஸ் அப்படியே நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பெண்டிங் ப்ளவுஸை எப்பயுமே ஒரு 3 ப்ளவுஸ் இல்லை 2 ப்ளவுஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு கண்டினியூஸாக அர்ஜென்ட் துணி வருது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அர்ஜென்ட் துணி ஒரு காலையிலேருந்து மதியத்துக்குள்ளார அதை தச்சு முடித்து எடுத்து வச்சுருங்க. அது மதியத்துக்கு மேலே ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்டிங் ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு வருமானம் தரக்கூடிய வேலை தான் இல்லையா. அதுக்கு மட்டும்தான் நமக்குன்னா அமௌண்ட்டு தராமையாக போயிட போகிறாங்க, கஸ்டமர் கிடையாது, அதுக்கும் தான் நமக்கு அமௌண்ட்டு தர போகிறாங்க. அதனால் அதுவுமே நமக்கு ஒரு சேவிங் தான் இல்லையா. நமக்கு அதுவுமே ஒரு அமௌண்ட்டு தான். அதனால் நீங்கள் பெண்டிங் ப்ளவுஸுமே முடித்து வைக்க பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் அதிகமாக நமக்கு தலை மேலே சுமை தான் அதிகமாக இருக்கும். அதனால் பெண்டிங் ப்ளவுஸை இது போல் பிளான் பண்ணி நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே முடித்து எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்கள். அதே போல் நீங்கள் பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கிற நிறைய பேர் எதனால் பெண்டிங் ப்ளவுஸ் நமக்கு நிற்கிது அப்படின்றதையுமே நீங்கள் யோசிங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் ஒருத்தங்களது ஒரு கஸ்டமருக்கு துணி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த கஸ்டமர் துணியை ஒரு 4 ப்ளவுஸ் ஒரு 5 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 5 ப்ளவுஸை நம்மளால் ஒரு நாளைக்கு முடிக்க முடியல அப்படின்னும் போது நீங்கள் அதை மீதி எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, நாளைக்கு தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வைக்கும்போது தான் அது அப்படியே நின்றுடுது இல்லையா. அப்போது அதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் நைட்டுக்கே பண்ணி வச்சுருங்க. நைட்டுக்கு நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு இப்போது ஒரு கஸ்டமருக்கு கையை வைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த கஸ்டமர் துணி இப்போது ஒரு 4 ப்ளவுஸ் இல்லை ஒரு 5 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 ப்ளவுஸுமே கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் அதை பிளான் பண்ணிக்குவாங்க. இப்போது நான் இந்த ஃபுல் டே இந்த ப்ளவுஸை இப்படி நான் ஸ்டிச் பண்ணணும், இந்த டைமுக்கு நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த டைமில் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரொம்பவுமே ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த நாளுக்குள்ளார அந்த 5 ப்ளவுஸை முடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கணும், அந்த டைமிங் எப்படி நம்ம கீப்பப் பண்ணணும் அப்படின்றதுமே நீங்கள் இதில் பார்க்கணும். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெண்ணாக பிறந்த நம்ம எல்லாருமே சாதிச்சு காட்டிகிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இந்த துணி தைக்கிறது தானே நம்மளால் முடியாது, மிஷினை நம்ம ஒரு அழுத்தினோம்னா நம்ம இஷ்டத்துக்கு அது வேகமாக தான் போகும். அப்போ நம்ம அந்த ஃபாஸ்ட்டாக மெரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ளே நம்ம காலை ஃப்ரெஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஒர்க்கையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும்னு அப்போ தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக வளர செய்யும். அது நமக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நம்ம இன்றைக்கி 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் நினச்சி ஒரு ஸ்டெப்பையுமே எடுத்து வைங்க. கண்டிப்பாக நீங்களுமே அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நீங்களுமே நகர செய்வீங்க.
நான் வந்து எப்பயுமே வந்து எனக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு பார்க்க போனால் எனக்கு நானே தான் மோட்டிவேஷன் ஆகிக்குவேன். இன்றைக்கி ஒரு கஸ்டமர்கிட்ட துணி எடுக்கிறேன் அப்படின்னா அது நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறேன், இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட முடிச்சு கொடுத்துட்டு இன்னொரு கஸ்டமர்து எடுக்கிறேன் அப்படின்றதுமே நான் வந்து ப்ளவுஸ் எடுக்கும்போதே அந்த மைண்ட் செட்டோடையே நான் அந்த ப்ளவுஸை எடுப்பேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த 6 ப்ளவுஸை முடிச்சுட்டு இன்னொரு கஸ்டமர்தே நான் எடுத்து தைக்கணும் அப்படின்றதுமே மைண்டில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். எதனால் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் அப்படி இருந்தால் தான் நம்மளால் இந்த 6 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளால் இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு எனர்ஜியால் நமக்கு வந்தது, அது ஒரு பூஸ்ட்டு தான் இல்லையா? அப்போ அந்த ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நினச்சதை விட ஒரு படி எக்ஸ்ட்ராவே நம்ம மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னு என்றைக்குமே தன்னம்பிக்கையோடு நம்ம ஒரு சின்ன சின்ன வேலையை எடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறோம் அப்படின்னா நம்மவுமே வந்து 4 பேருக்கு மத்தியில் நல்லாவே வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்றதுமே நம்மளும் காட்டணும் அப்படின்றத நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உங்ககிட்ட சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதுமே யோசிக்கலாம். இப்போது வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு 1200 இல்லை 3000 அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் இது போல் மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிளான் வரும். இந்த பிளான்லேருந்து நம்ம இந்த வாரம் நம்ம இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது, இதுக்கு நமக்கு இந்த அமௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படும், இல்லை நமக்கு சேவிங்காக தேவைப்படும், இல்லை நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகும், இல்லை வாடகை காசுக்கு யூஸ் ஆகும், ஏதாவது ஒன்று பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்புன்றது வர செஞ்சிடும். இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, டைலராக இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நமக்குமே வந்து ஒரு நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய சிஸ்டருங்களாம் வந்து, நானுமே ஒரு நாளைக்கு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் சிஸ்டர் அப்படிலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நானுமே கேட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நமக்குமே ஒரு பூஸ்ட் பேக் தான் இல்லையா? நம்ம தான் தைக்கிறோமா, இல்லை நம்மள மாதிரி இருக்கிற டைலருங்குமே வந்து தைக்க முடியுதா? ஏன்னா வீட்டில் இருந்து தைக்கிறோம், நமக்கு இவ்வளோ ஒர்க் வருது அப்படின்னா நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஹார்ட் ஒர்க்லேருந்து நம்ம என்ன வந்து நம்மளை வந்து இன்னும் மேலும் வளர்த்துக்கிட்டு போகணும் அப்படின்றதுமே நம்ம பார்க்கணும் இல்லையா? கடைகளில் தைக்கிறாங்க அப்படின்னா அது வேறு, வீடுங்களில் நமக்கு இவ்வளோ ஒர்க் வருதுன்னா அதுக்கு நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து இன்னும் நம்ம வளர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல வரேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ, இல்லை மோட்டிவேஷன் வீடியோ என்ன வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போட்டுட்ருப்பேன். இதுக்கப்புறம் வந்து இந்த மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அதனால் இப்போது வந்து என்னால் ரெகுலராக வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பிப்ரவரி 15 தேதிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி.